ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சன் பாலா ரெசிபி. இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப சூப்பரான ஒரு மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் சாப்பீஸ், மட்டன் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சூடான பிறகு 2 ஸ்பூன் மிளகு. இந்த சாப்பீஸ் மசாலா வந்து நீங்கள் கோல்டு இருக்க டைம்லலாம் செய்ய சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோ. இது நல்லா செவந்து பொரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 5லேருந்து 6 பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சமாக, பூண்டு, ஒரு முழு பூண்டு வந்து தோலோடு தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி அரைச்சிக்கலாம். நான் வந்து 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்குண்டான மசாலா இது. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு குக்கரில் ஒரு 3லேருந்து 4 விசில் கொடுத்து எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற மட்டன் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணணும். பெசர்னாப்பில் ஆட் பண்ணால் தான் வந்து இந்த மட்டன் சுக்காவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் 3லேருந்து 4 விசில் கொடுத்து எடுத்துக்கலாம். இது வந்து கரெக்டான அளவு இருக்கும் மட்டன் வேகிறதுக்கு. இப்போ குக்கரில் விசில் கொடுத்து எடுத்த பிறகு தாளிப்புக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கரம் மசாலா பொரிஞ்ச பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்குனது இதை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா எண்ணெயிலே வதங்கிக்கணும். கறிவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா வதங்கி பொரிஞ்ச மாதிரி வரணும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு மட்டன் சாப்பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்த பிறகு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ரெசிபீஸ் வீடியோஸ் எல்லாம் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.